சீரியல்கள் என்றால் சன் டிவி தான் என்று ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அதற்கு போட்டியாக வந்த விஜய் டிவி தற்பொழுது சின்னத்திரையில் சன் டிவிக்கு நிகராக புது புது சீரியல்களை இறக்கி செம்ம டஃப் கொடுத்து வருகிறது. டிஆர்பி ரேஸிலும் சன் டிவிக்கு ஆட்டம் காட்டும் ஒரே சேனல் என்றால் அது நம்ம விஜய் டிவி தான். மேலும் விஜய் டிவியில் டாப் 10 டிஆர்பியில் இடம்பெற்றுள்ள சீரியல்கள் என்றால் அது சிறகடிக்க ஆசை, ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர் பாகம் 2, சின்ன மருமகள், மகாநதி ஆகிய சீரியல்கள் தான். இதில் கடந்த சில வாரங்களாக டாப் 10க்குள் நுழைந்த நல்ல வரவேற்பை பெற்று வரும் சீரியல் என்றால் அது மகாநதி சீரியல் தான். இந்த சீரியலை பிரவீன் பெனட் இயக்கி வருகிறார். இவர் இதற்கு முன்னால் சரவணன் மீனாட்சி பாகம் 2, ராஜாராணி பாகம் 2, பாரதி கண்ணம்மா போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் சீரியல்களை இயக்கியிருக்கிறார். தற்பொழுது மகாநதி சீரியல் மூலம் மக்களை கவர்ந்துள்ளார் பிரவீன் பெனட். மகாநதி சீரியல் தந்தையை இழந்த 4 பெண் பிள்ளைகள் அடங்கிய குடும்பத்தின் வாழ்க்கை போராட்டம்தான் இந்த கதைக்களம். அதேபோல் இந்த சீரியலில் மிகவும் ஹைலைட்டான விஷயம் என்றால் அது ஹீரோயின்கள் தான். இவர்கள் மக்களின் மனதில் நீங்கா வண்ணம் இடம் பிடித்து விட்டனர். இந்நிலையில் மகாநதி சீரியலை விஜய் டிவி முடிக்க உள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் பேச்சு அடிபட தொடங்கியிருந்தது. மகாநதி சீரியல் பற்றி காட்டு தீ போல் பரவி வந்த வதந்திக்கு அந்த சீரியலில் குமரன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகர் கம்ருதீன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். முன்பெல்லாம் வெளியே சென்றால் தன்னிடம் எப்படி இருக்கீங்க, ஷூட்டிங் எப்படி போகுது என்றுதான் கேட்பார்கள். ஆனால் தற்பொழுது மகாநதி சீரியல் எப்போ முடிய போகுது என்றுதான் எல்லோரும் கேட்கிறார்கள் என கூறியுள்ள கம்ருதீன், சீரியல் முடியாது 1000 எபிசோடுகள் வரை செல்லும் என விளக்கம் அளித்துள்ளார். இதனால் ரசிகர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மகாநதி சீரியல் கங்காவுக்கு ஜோடியாக குமரன் கேரக்டரில் கம்ருதீன் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.